நாம் நம்மளோட வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்ககிட்ட விளையாட போக்குள்ள தவறுதலா என்னது பிள்ளைங்க நம்மளை அடிச்சிட்டேன்னு சொன்னால் அது பக்கத்தில் இருக்க அந்த பிள்ளையோட அக்காவோ இல்லை அம்மாவோ, ஏய் அது அங்கிள்டி, அடிக்கிற நீ, அவர் பாசமாக அவங்ககிட்ட விளையாடுறாரு, நீ அடிக்கிறிய அப்படின்னு சொல்லி கண்டித்து வளர்ப்பாங்க பிள்ளைங்கள. இது பாரம்பரியமாக பிள்ளைங்களை வளர்க்குற முறை. சரியா? பெரியவங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும், யார் யாருக்கு எப்படி மரியாதை தரணுன்றது பாரம்பரியமாக நமக்கு பழகி கொடுக்கப்பட்ட எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாரு, எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் எங்களோட பிள்ளைங்களை அப்படி தான் வளர்த்துருக்கோம், அப்படி தான் வளர்ந்துருக்கு பிள்ளைங்க. சரியா? ஆனால் நம்மட உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசின வசனத்தை கட் அண்ட் பேஸ்ட்டுன்னு சொல்லி முதல்ல மாற்றினார். அது பிறகு பாத்ரூமில் 1 hour ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தார். அவருக்கு பயம் இல்லையாம், அதனால தான் பாத்ரூமில் 1 hour ஒழிஞ்சிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு வெளியில் வந்ததுக்கு பிறகு இன்னும் 1000 தடவை பேசுவேன், 100 தடவை பேசுவேன், இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன், நான் இன்றைக்கி சட்டசபையில் கேள்வி கேட்க போகிறேன், தைரியம் தான் வந்து பதில் கொடுன்னு சொல்லியிருக்கார். அவங்களோட பரம்பரைக்கே மரியாதை என்னன்னு சொல்லி தெரியாது. மரியாதைன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அப்போ விலை மாதுவை ஹோட்டலில் புக் பண்ணி வச்சுருக்க போக்குள்ள மகன் போய் அதை கடத்தி கொண்டு போவானா? அது பெரிய மரியாதை. சரியா? அதே மாதிரி தான் ஸ்டாலினும் அந்த மாதிரி தான். எம்எல்ஏவாக ஆகிறதுக்கு முதல்ல, சரியா, மேயராக ஆகிறதுக்கு முதல்ல அவர் என்னன்னு சொல்லி சென்னையில் இருக்கிற சரியா ராயப்பேட்டாவில் இருக்கிறவங்களுக்கு, கோபால்புரத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஆயிரம் விளக்கில் இருக்கிறவங்களுக்கு, இன்னுமே சேத்பேட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் யாருண்டு. சரி, அது புதுசு ஒன்றும் இல்லை. விதை வண்டு போட்டு சொரவண்டா காக்கும், அப்படி வந்தவர் தான் இந்த உதயநிதி. சரியா? அவர் எப்படி மதிப்பார்? அவருக்கு இதுவும் யோசனை இல்லை. சரியா? எனக்கு ஒரு மகள் இருப்பா, இதை கேட்டான்னு சொன்னால் அவனோட மைண்டில் என்ன வரும்? எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அதுவும் ஒரு பொம்பளை தானே, அவங்க கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? எனக்கு ஒரு அத்தை இருக்காங்க, மீடியாவுக்கு முன்னால் போகிறவங்க, அவங்கள்ட்ட இந்த கேள்வியை பற்றி கேட்டால் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? எதையுமே யோசிக்காமல் சொல்லிட்டார். அப்புறம் அது செஞ்ச தவிர நான் தெரியாமல் வாய் வளரிட்டேன், மன்னிச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னு சொன்னால் விஷயம் முடிஞ்சு. செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு 1000 பொய், 1000 நாடகங்கள், 1000 அவதூறுகள். நீங்களாம் என்னடா அரசியலை நடத்துகிறீங்க? அரசியல் என்ற பெயரில் அராஜகம் செய்கிறீங்க. இதெல்லாம் அரசியல் இல்லை, மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை நான் மட்டும் பேசலை, மக்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்பாக்ஸில் வாட்ஸ்அப்பில் மக்கள் சொல்கிற கருத்தை தான் நான் இங்கே பேசுகிறேன். புரிஞ்சுதா? மற்றது இந்த சைமன் செபாஸ்டின் ஒருத்தன் பாலியல் வழக்கில் கைதாகியிருக்கான், அவன் மேலே விசாரணை இது இருக்குது, அரசியல் காப்புணர்ச்சி வேண்டாம்னு சொல்லி சைமன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அந்த புறம்போக்கு பொறுக்கிக்கு அவனுக்கு எங்கேருந்து தெரிய போகுது இது பாலியல் இதில் இதாகிடுச்சின்னு சொல்லி? ஏன்னா அவனே அந்த மாதிரி வளர்ந்தவன் தான், அவனே அதில் உட்பட்டவன் தான். இல்லைன்னா யாரோ ஒரு சாமியாரை பார்த்து நகையெல்லாம் போட்டிருக்காரு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அவனை சுற்றி பொம்பளைங்க இருக்கா, அதுவும் ஃபாரின் ஃபிகராக இருக்குன்னு சொன்ன ஒரு பொம்பளை பொறுக்கி தானே சைமன் செபாஸ்டின். அவனுக்கு எங்கே தெரிய போகுது இந்த பாலியல் இதை வழக்கை பற்றி? அரசியல் காப்புணர்ச்சின்னு சொல்கிறார். இதையும் மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீ சொன்ன என்னது நாக்கு இழுத்து வச்சு அறுப்பியா? அடை சோம்பேறி, பொறம்போக்கு தெருப்பொறுக்கி, ஓண்ட நாக்கு அறுக்கிறதுக்கே உனக்கு உரிமை இல்லைடா. அதையே நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கே ஒரு சட்டமுக்கு உன்னை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு. நீ அடுத்தவண்ட நாக்கு அறுப்பியா, இழுத்து வச்சு அறுப்பியா? அப்போ அடுத்தவண்ட நாக்கு இழுத்து வச்சு அறுக்கணும்னு சொன்னால் ஓ நாக்கு எத்தனை தடவை இழுத்து வச்சு அறுக்க வேண்டியிருக்கும்? மைக் அடிச்சதுன்னு சொன்னால் எது வேணாலும் அடிச்சிடுவார் இவர் தான் ஹிட்லர். அதில் தமிழ்நாடு இவரோட கையில் சிக்கும், ஒரு மயிரும் சிக்காது உண்ட கையில் தமிழ்நாட்டிலேருந்து பாரு. அது பிறகு கனிமொழி மேடம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, எங்களை எதிர்த்தவர்களை நாங்கள் மலர் வளையம் வைத்தவர்கள்னு சொல்லி. தமிழ் மக்களே கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். எங்களை எதிர்த்தவர்கள் இவங்க யாரை சொல்கிறாங்க? கொடுத்து கை சிவந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சொல்கிறாங்க. இன்னொருத்தர் யார்? கருப்பு எம்ஜிஆர் அழைக்கப்படும் விஜயகாந்தை சொல்கிறாங்க. என்ற தமிழ் மக்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி டெய்லி சோறாக்கி போட்டார் பாருங்க, அடுத்தவன்ட தேவையை அறிஞ்சு அவங்கள சொல்கிறாங்க.
அடுத்தது யார்? அம்மா உணவகத்தை கொண்டு வந்து யாரும் பசியில் இருக்கக்கூடாதுன்னு சீப்பஸ்ட்டு ஃபுட்டு கொடுத்த அம்மா உணவகத்தை கொண்டு வந்து ஜெயலலிதா அவங்கள சொல்கிறாங்க. கனிமணி மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் அப்பா உயிரோடு இருக்க போக்குள்ளே உங்களோட குடும்பத்திலே இருக்கிற ஒருத்தர் உங்கள் அப்பாவுக்கு மலர் வளைய வச்சார். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? மறந்துட்டுருப்பீங்க. நான் நினைவு காட்டுறேன். எந்த பெண்மணியை சட்டசபையில் நீங்கள் அவமானப்படுத்துனீங்களோ, எந்த பெண்மணியை நீங்கள் அவங்களோட சேலையை உருவி அவங்கள மானபங்கப்படுத்துனீங்களோ, அந்த பெண்மணிக்கிட்ட உங்களோட நொன்னா மூக்காமுத்து அவரை இறந்துட்டார் போயிட்டு உதவின்னு சொல்லி கேட்டு நிற்க போகல. சரியா? இதையெல்லாம் மனசில் வச்சுக்கொள்ளாமல் அவரோட கையை வெறும் கையை அனுப்பாமல் ஒரு கணிசமான தொகையை காசு கொலையாக கொடுத்து அனுப்பிச்சாங்களே, த அயன் லேடி ஜெயலலிதா. அவங்களுக்கு நீங்கள் மலர் வளையத்தை வச்சு தான் சொல்கிறீங்க. ஆனால் அந்த செக்கை வாங்கின அன்றைக்கி உங்கள் அப்பா உயிரோடு இருக்க போகலே அந்த மூக்காமுத்து என்றவர் உங்கள் அப்பாவுக்கு மலர் வளையம் வச்சுட்டார். இதையே யோசித்து பார்க்கல. அது பெரிய மலர் வளையம். உங்கள் அப்பா உயிரோடு இருக்க போகலே உங்கள் அப்பாவுக்கு ஒரு மலர் வளையம் வச்சார் பாருங்க. அது பெரிய மலர் வளையம். நண்பர்கள், தமிழ் மக்களை, நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜெயலலிதா மூக்காமுத்துக்கு உதவி செஞ்சது வந்து யூடியூப்பில் வீடியோவாக இருக்குது, செக் பண்ணலாம். அமௌண்ட்டை நான் சொல்லலை, எனக்கு தெரியும், நான் சொல்லலை. சரியா? நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி தெரிஞ்சு போகும். இப்படி திராவிட அரசியலில் பாரம்பரியமே மானம், ரோசம், சூடு, சோரணம் எதுவுமே இல்லாமல், சரியா, இருக்கிற ஒரு பாரம்பரியம் வந்து வீர வசனம் பேசிகிட்டு இருக்கு. எங்களை எதிர்த்தவர்களை நாங்கள் மலர் வளையம் வைத்தவர்கள்னு சொல்லி. மேடம், யார் செத்தாலும் மலர் வளையம் தான் வைக்கணும். நீங்கள் எப்போ சாவீங்கன்னு சொல்லுங்கள். வேண்டாம், உங்களோட சாவுக்கு வந்துட்டு நான் என் காலில் இருக்கிற செருப்பை வச்சுட்டு போகிறேன். அது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சொல்லி அனுப்புங்க. எப்போ செத்தாலும் சொல்லி அனுப்புங்க. என் காலில் இருக்கிற செருப்பை உங்களோட தலையில் வந்து வச்சுட்டு போகிறேன். சரியா? மலர் வளையம் தான் உங்களுக்கு பிடிக்காது, நான் வச்சுட்டு போகிறேன். நான் அவதூறு பரப்பவில்லை. அவர்கள் சொல்லும் கருத்துக்கு பரிந்துரை செய்கிறேன், மறுபதில் கொடுக்கின்றேன். இது அவதூறு இல்லை. நான் சொல்வது அத்தனையும் நடந்தவைகள். அதை மறந்தவர்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். மறந்துட்டு இன்றைக்கி நடந்தது நாளைக்கு கொண்டு நடந்தது அப்படியே பேசுகிறாங்களோ அவங்களுக்கு நான் நினைவு சொல்கிறேன். இந்த சீமான பொறுக்கின்னு சொல்கிறேன், தெரு பொறுக்கின்னு சொல்கிறேன், திட்டுறேன்னு சொன்னால் அவன் அந்த மாதிரி பேசுகிறான். அதனால தான் அவனை பேசுகிறேன். நான் திருந்தணும்னு சொன்னால் ஒன்றாவது சீமானை திருந்த சொல்லுங்கள். அவனை பொது மேடையில் மரியாதையாக ஒரு ஒருங்கிணைப்பாளராக, ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக அவனை நடந்துக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நான் அவனை திட்டமாட்டேன். சரியா? மக்களே, மாற்றம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொண்டு தெரியுறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த மாற்றங்கள் எல்லாம் ஒன்றும் கண்ணுக்கு தெரியுதில்லை. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்கிறாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் தெரியலன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. தெரியலன்னு சொன்னால் கனிமொழிக்கு சொல்லுங்கள், அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. சரியா? கனிமொழிகிட்ட கேளுங்க, அவங்க நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சிங்கம் இருக்குது. அந்த ஒரு சிங்கத்தை பார்த்து, சரியா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தெரு நாய்களும் குலைச்சிக்கிட்டு இருக்கு. இதை கவனிச்சிங்களா? கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி மக்களுக்கு புரியும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.